ஒரு தலைவர் வந்து மக்களுக்கான தலைவர் தூங்கணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், புத்தகங்கள் வாசிக்கணும், மேடைக்கு போகணும், கருத்தை சொல்லணும், எல்லோருக்கும் வந்து சூப்பர்வைசிங் பண்ணி வழி நடத்தணும். ஆனால் இங்கே அப்படின்னா தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கிறாரு, எல்லா தலைவர்களுக்கும் தலைவராக இருக்கிறார். இதில் வந்து அவருக்கான நேரத்தை வந்து ஒதுக்க முடியல. வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் 100 பேர் வந்தாங்கன்னா 100 பிரச்சனையோடு வர்றாங்க. தேவை கருதி வர்றாங்க, பரிந்துரைக்கு வர்றாங்க, உதவி கேட்டு வர்றாங்க, பிரச்சனை சொல்கிறதுக்கு வர்றாங்க. கட்சி வேலைகள் செய்கிறதுல ஒரு தடங்கள் இருக்குது. ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு நேரத்தோடு போக முடியல. தொண்டர்களை வந்து இந்த கனெக்டிவிட்டியை கட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டீங்க. தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணிட்டு வர்றாரு, சோர்வாக வர்றாரு, சோர்ந்து போய் வர்றாரு, அவர் ஓய்வு எடுக்கணும். அப்போ அந்த ஓய்வு எடுக்க வரலான்னு சொல்லி அவர் தங்கியிருக்கிறதுக்கு வந்தார்னா அங்கே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் நிற்கிறாங்க. தலைவர் முகத்துக்கு நேர அவங்க பிரச்சனையை சொல்லணும். அந்த மன திருப்தியோடு போகிறாங்க. தலைவர்கிட்ட அந்த உரிமையை இப்போ எடுத்துக்கிறாங்க. அவர் நேரத்தை கேட்காம கொள்ளாமல் இப்படிங்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. திண்டுக்கல் பக்கத்தில் விபத்து. இப்போ அவருக்கு நெத்தியில் தழும்பு இருக்குல்ல, இந்த நெத்தி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காயம் இருக்கும். கண்ணாடி ஃபுல்லாக அவருக்கு உடம்புல அடித்து உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அவர் சோர்ந்து விழுந்தாமல் கூட இருக்கக்கூடிய காரில் வந்தவங்களாம் அவங்கள தயார்படுத்திட்டு ஒரு லாரியில் ஏற்றுறாரு. மறுபிறவி தான் அவர். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து திருமணம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. என்னால் ஒரு நாள் கூட வந்து ஓய்வெடுக்க முடியலை, 1 மணி நேரம் கூட தனிமையில் இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அடிக்கடி முகநூல் நேரலை வாயிலாக தலைவர் எழுச்சி தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு கட்சியின் வேலை திட்டம் தொடர்பாக சமூகம் அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்வார், ஒரு வழிகாட்டுவார். கடந்த 35 ஆண்டுகளாக நான் அவரோடு இருக்கிறேன். அவர் கடந்து வந்த பாதைகள் எனக்கு நன்றாக தெரியும். அதில் எவ்வளவு வலிகள் வேதனைகள் இருந்தது, நிரம்பி கடந்தன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு மிகுந்த வேட்கையோடு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் ஆகியோருடைய கொள்கைகளை உள்வாங்கி ஒரு மிகுந்த வேட்கையோடு ஒரு தனியாத தாகத்தோடு தன்னுடைய வாழ்நாளில் சாதிய கட்டமைப்பிற்கு எதிராக ஏதாவது ஒன்றை சாதித்து விட வேண்டும் அப்படின்ற அந்த வேட்கையோடு தான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கார். இது இந்த 35 ஆண்டு காலமாக நான் கூட இருந்து பார்த்ததில் அவர் வந்து முழுமையாக வந்து தன்னை வந்து ஒரு வாழ்நாள் போராளியாக அந்த சமூகத்துக்கு ஒப்படைச்சிருக்கார். வாழ்நாள் போராளின்னே சொல்லலாம் அவரை. நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற கோடான கோடி விளிம்புநிலை சமூகத்தின் அந்த விடுதலைக்கான கருத்தியல் இருக்குல்ல, அந்த கருத்தியலை ஒவ்வொரு நாளும் மக்களிடையே விதைக்கும்போது மக்கள் வந்து இவர் தான் நமக்கான தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நமக்கான கட்சி, இந்த கட்சியின் கொள்கை கோட்பாடு தான் நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு வந்து அலையாக திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் தொடங்கிய இந்த பேர் இயக்கம் பின்பு கட்சியாக வந்து பரிணாமம் பெற்று நாடு முழுவதும் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக வளர்னால இப்போ இப்படி வந்து அவரை நோக்கி வரும்போது அவருக்கான அந்த ஓய்வு அப்படின்றது வந்து சுத்தமாக இல்லை. ஏன்னா வந்து அவர் இல்லற வாழ்க்கையை வந்து திறந்துட்டார். திருமணம் பண்ணி ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அவருக்கு விரும்பலை. நான் அவரோடு வந்து ஒரு 1997 நினைக்கிறேன் கடைசியாக வந்து நான் அவர்கிட்ட நிறையா முயற்சிகள் எடுத்தேன். திருமணம் தொடர்பாக நான் அவர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், திருமணம் என்பது பொது வாழ்க்கைக்கு ஒரு தடையாக நான் பார்க்குறேன். ஏன்னா காலையில் எழுந்த உடனேயே நம்மளை தேடி ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, இரவு தூங்குறதுக்கு தாமதமாகுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சாதி ஒழிப்பு களம் அப்படின்றது வந்து சாதாரண களம் இல்லை, அது வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான களம். வேறு எதை வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம் பண்ணலாம். ஆனால் சாதி ஒழிப்பு களம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆபத்து நிறைந்தது, ரொம்ப கடினமானது, ஒரு முள் மேலே நடக்கக்கூடியது. எல்லா பக்கமும் வந்து நம்ம நோக்கி கூர்மையான கத்திகள் நீட்டப்பட்டிருக்கும். அது மாதிரியான ஒரு களத்தில் வந்து பயணிக்கிறோம். அப்போ வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் சிக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு நாள் நானும் ஒரு இரவு பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன அந்த கருத்து தான் அது. அப்போ முழுமையாக தன்னை ஒப்படைத்து ஒவ்வொரு நாளும் இந்த சாதி ஒழிப்புக்கான அரசியலை மக்கள்கிட்ட உதைத்து எல்லோரையும் அணியப்படுத்துவது, மக்களை வந்து ஆண் பெண் எல்லோரையும் வந்து அணியப்படுத்துறது, அவங்கள அரசியல்படுத்துறது, அந்த களத்துக்கான வேலைகள் அதிகமாக ஆக அவரால் வந்து ஓய்வு அப்படின்றதுக்கு வந்து
நினச்சி கூட பார்க்க முடியல. மக்களோட ஒரு கனெக்டிவிட்டியாகவே இருக்க விரும்புகிறாரு, தொடர்பிலே இருக்க விரும்புகிறார். மக்களுக்கும் அவருக்குமான தொடர்பு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். அப்போ எல்லோருக்குமான தலைவர், எல்லோரும் அவர் நம்பக்கூடிய அந்த இடத்த நோக்கி நகரும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவர் தேடி வந்துடுறாங்க. இப்போ கட்சி வேலை திட்டங்கள் இருக்குது, கட்சி வேலை திட்டத்தை கடந்து அதுக்கான செயல் திட்டத்தை கடந்து இவர் நம்ம குடும்பத்துக்கான தலைவராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்றது கடந்து எல்லாருமே அண்ணன் தானே கூப்பிட்றாங்க. தலைவரேன்னு கூப்பிட்றது ரொம்ப குறைவு. அது ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மூன்றாவது நபர் தான் தலைவர்னு கூப்பிடுவாங்க. கட்சிக்குள்ளே அவரோட வயசில் மூத்தவங்க கூட அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. அப்போ எல்லோருமே அவர் அண்ணன், பொதுவெளியில் பேசும்போது தலைவர் அப்படின்வான், ஆனால் பேசும்போது அண்ணன்னு பேசுவான். அப்போ ஒரு அண்ணன் தம்பி உறவு, நம்ம குடும்பத்தில் அவர் ஒருத்தர், குடும்பத்தில் அவர் மூத்த தலைவர், அப்படி தான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் நினைக்கிறோம். அப்போ குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சினா அவர் தான் வந்து நிற்கணும். பிள்ளைக்கா அதுக்கு திருமணமா, எனக்கு அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். வீட்டில் ஒரு சாவா, அவர் வந்து மாலை வச்சு தான் வந்து எடுத்து அடக்கம் பண்ணணும். ஒரு குழந்தை பிறந்திருக்கா, அவர் வந்து பேர் வைக்கணும். பிறந்த நாளா, அவர் வந்து அந்த பிறந்தநாள் கேக் வெட்டணும். இப்படி வந்து வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண் வந்து வயசுக்கு வந்தால் கூட அவர் வரணும்னு விரும்புகிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து சில பேர் நெருக்கடி கொடுத்தாங்க. வீட்டில் மஞ்சள் நீராட்டில் சத்தம் போட்டு விட்டார். இதெல்லாம் வந்து இதுக்கு விழா தேவையில்லை, அப்படியே நடத்துகிறாங்க, பெண்களை வச்சு நடத்துங்க. நான் இதுக்கு மஞ்சள் நீராட்டு விழாக்கெலாம் ஒரு தலைவரை கூப்பிட எதிர்பார்க்குறது தப்பு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ எல்லா குடும்பம் சார்ந்து, சமூகம் சார்ந்து எந்த நிகழ்வானாலும் அவர் வரணும் விரும்புகிறாங்க. இப்போ சில இடங்களில் வந்து எங்கள் ஊரில் கோயில் இருக்குது, அது கோயிலுக்கு திருவிழாக்க வாங்கன்றாங்க. இப்போ நிறைய இடங்கள் சில இடங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. இது தொண்டர்களுடைய விருப்பம், கட்சிக்காரோட விருப்பம். சமீபத்தில் இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு போனார், பழனி கோயிலுக்கெல்லாம் போனார். அங்கே போனவுடனே நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. கட்சிக்காரர்கள் வந்து கொஞ்சம் இடைப்பட்ட நேரத்தில் வாங்க அந்த கோயிலை பார்க்கலான்றாரு, கூப்பிட்றாங்க, போகிறாங்க. இப்படி கட்சிக்காரருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னை முழுமையாக ஒப்படைத்த காரணத்தினால ஒவ்வொரு நாளுமே இது வந்து ஒரு கட்டத்தில் நெருக்கடியாக மாறுது. கட்சி வேலைகள் செய்ய முடியல, கட்சிக்கான செயல் திட்டங்கள் நிறையா இருக்குது, தேர்தல் நெருங்குது, கட்சிக்குள்ளே வந்து நிர்வாகத்தை வந்து மறுகட்டமைப்பு செய்ய வேண்டியிருக்கு. நம்ம எங்கள் கட்சியில் வந்து விடுதலை சிறுத்தையில் ஒருத்தர் மாவட்டத்தில்னா அவர் வாழ்நாள் முழுவதும் மாவட்டத்தில் இருக்க முடியாது. இப்போ நான் மாநில பொறுப்பில் இருக்கலாம், எனக்கு ஒரு 4 ஆண்டு காலம் அல்லது 5 ஆண்டு காலம் ஒரு இலக்கு, அதுக்கப்புறம் பொறுப்பு மாற்றப்படும். சுழற்சி அடிப்படையில் இது வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நடைமுறையை கட்சியின் பொறுப்பிலிருந்து தொடங்குறாரு. பவர் வந்து டீசென்ட்ரலைசேஷன், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது. இன்றைக்கு நீ மாவட்ட செயலாளரா, 4-5 ஆண்டு காலம் அடுத்து இவர் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் இவர், நீ இன்னைக்கு மாநில பொறுப்பாளரா, உன் இடத்துக்கு வேற ஆள், அவர் இடத்துக்கு இன்னொரு ஆள். இப்படி பொறுப்புகளை வந்து ஒரு சுழற்சி அடிப்படையில் கொடுக்கும்போது தான் எல்லோருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான செயல் திட்டங்கள் அப்படியே தேங்கி கிடக்கு. இப்போ 234 சட்டமன்ற தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கின்றது எங்களுடைய திட்டம். இப்போ ஏற்கனவே 144 மாவட்ட செயலாளர் நியமிச்சாச்சு. அதில் பெண்களுக்கு 10 விழுக்காடு, இளைய தலைமுறைக்கு ஒரு 10 விழுக்காடு அப்படின்லாம் நம்ம ஒதுக்கி கொடுத்தோம். அப்படி ஒதுக்கி கொடுக்கும்போது ஏற்கனவே கட்சியில் மூத்த பொறுப்பாளராக இருந்தவங்களுக்கு சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்போ அவங்களையும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அப்படின்றனால தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாவட்ட கணக்கில் வச்சு 234 மாவட்டத்தில் நியமிக்க போகிறோம். இதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் மேலிட பொறுப்பாளர்லாம் போய் முடிச்சிட்டோம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே விண்ணப்பங்களை வாங்கி மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, நகர் பொறுப்பு, இப்படி எல்லாத்துக்கும் விண்ணப்பம் வாங்கிட்டோம். அந்த விண்ணப்பம் கொடுத்து சில மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பொறுப்பு அறிவிக்கணும். இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்த முடியல. தொடர்ந்து காலையில் தூங்கி எழுந்தார் அப்படின்னா வாசலில் ஒரு 7 மணிக்கெலாம் ஒரு 50 பேர், 8 மணிக்கு 100 பேர், அப்படியே 9 மணிக்கு போனால் 200, 300 அப்படியே பெருகிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் 100 பேர் வந்தாங்கன்னா 100 பிரச்சனையோடு வர்றாங்க. தேவை கருதி வர்றாங்க, பரிந்துரைக்கு வர்றாங்க, உதவி கேட்டு வர்றாங்க, பிரச்சனையை சொல்கிறதுக்கு வர்றாங்க, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வர்றாங்க. இப்படி ஆட்கள் வந்து குமிறனால கட்சி வேலைகள் செய்கிறதுல ஒரு தடங்கள் இருக்குது. கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நேரத்தோடு போக முடியல, ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு நேரத்தோடு போக முடியல. ஒரு பல்வேறு இயக்கங்கள், அதாவது விசிகாக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வமுள்ள இயக்கங்கள்லாம் ஏதாவது நிகழ்ச்சி வச்சாங்கன்னா அங்கேயும் தாமதமாக போக வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த தொண்டர்களை வந்து இந்த கனெக்டிவிட்டியை கட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வெளியூர்லேருந்து வர்றாங்க, செலவு பண்ணி வர்றாங்க. நாளைக்கு வாங்கினா போய் அவங்க ஒரு இடத்துல தங்கணும், அதுக்கு 4000, 5000 வந்து தங்கறதுக்கு ஹோட்டல் கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு இரவே நாங்கள் வந்துட்டோம், அது 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் இருந்து உங்கள் முகத்தை பார்த்துட்டு எங்கள் பிரச்சனை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கோயம்பேடில் போய் பஸ் ஏறி ஊருக்கு போகிறோம். இதுதான் வரக்கூடியவங்களுடைய எண்ணமாக இருக்குது.
நீங்கள் வந்துட்டீங்க, தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணிட்டு வர்றாரு, சோர்வாக வர்றாரு, சோர்ந்து போய் வர்றாரு, அவர் ஓய்வு எடுக்கணும், இரவு ஓய்வு எடுக்கணும். அப்போ அந்த ஓய்வு எடுக்க வரலான்னு சொல்லி அவர் தங்கியிருக்க இடத்துக்கு வந்தாருன்னா, அங்கே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் நிற்கிறாங்க. அவங்கள வந்து போச்சுன்னா போக மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம்ல, செலவு பண்ணி வந்துட்டோம்ல, நாங்கள் நாளைக்கு வர்றதுக்கு நாங்கள் எங்கே போய் தங்குவோம், இருப்போம், நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறோம். அது நடக்குதோ நடக்கலையோ, தலைவர் முகத்துக்கு நேர அவங்க பிரச்சனையை சொல்லணும். அந்த மன திருப்தியோடு போகிறாங்க. இந்த ஒரு ஒரு அன்பு கலந்த ஒரு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, தலைவர்கிட்ட அந்த உரிமையை இப்போ எடுத்துக்கிறாங்க. அவர் நேரத்தை கேட்காம கொள்ளாமல் இப்படிங்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து ஓய்வே இல்லாமல் ரொம்ப இன்றைக்கி வந்து அந்த சமூக ஊடகங்கள் நிறையா இருக்குது. அப்போ சமூக ஊடகங்களில் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன பதிவு பண்ணுறாங்க, அதையும் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அவர் இப்படியே இதெல்லாம் பார்த்து நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு, கட்சிக்காரன் அட்டன் பண்ணிட்டு, அவர் இரவு தூங்கும்போது 1 மணியை கடந்து 2 மணி ஆயிடுது தினந்தோறும். இப்போ அதிகாலையில் வந்து வெளியூர்லேருந்து வரவங்களும் 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க தங்கியிருக்க இடத்துல. அப்போ நேரத்தோடு எந்திரிக்கணும், அவங்கள சந்திக்கணும். முக்கியமான ஆட்கள் வருவாங்க, கட்சி சாராத ஆட்கள் வருவாங்க. இப்போ அவர் எம்பியாக இருக்கும்போது அரசு அதிகாரிகள் வருவாங்க, பலதரப்பட்ட ஆட்கள் வராங்க. இப்போ எல்லோரையும் சந்திக்கணும், எல்லோருக்கும் நேரம் கொடுக்கணும். இப்படி ஓடிட்டே இருக்கனால கட்சி வேலைகள் செய்கிறதுல இந்த மறுசீரமைப்பு நடத்துறதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தேக்க நிலை. அந்த மனவழியில் தான் வந்து தலைவர் வந்து சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த தலைவரையும் நீங்கள் 9 மணிக்கு மேலே போய் பார்க்க முடியாது, இரவு 9 மேலே பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான். எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் விசிட்டர்ஸ் பார்வையாளர்கள் 1 மணி நேரம் பார்ப்பாங்க. அப்படி கிட்ட வருவாங்க, பெட்டிஷனாக வாங்கி வச்சுக்கிறாங்க, கேட்டு போயிட்டே இருப்பாங்க, மற்ற ஆள் பார்க்க. இங்கே வந்து காலையில் தொடங்கி இரவு வரைக்குமே தொடர்ந்து எங்கே போனாலும் வந்து விசிட்டர்ஸ் கூட்டம். இப்போ வேறு ஒரு மாவட்டத்துக்கு போகிறார்ல, அங்கேயே திரண்டுறாங்க. அது எந்த ஹோட்டலில் தங்கினாலும், எந்த வீட்டுக்கு போனாலும். ஒரு மாவட்டத்தில் ஒருத்தருக்கு திருமணத்தை தேதி வாங்கியிருப்பார், ஒருத்தருக்கு கொடுத்தா அப்படியே வந்து 10 பேர் தலைவர் நம்ம மாவட்டத்துக்கு வராராம்ல, அப்போ அந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த இடத்துல கொடி ஏற்றுவோம், இந்த இடத்துல ஒருத்தர் இறந்துட்டார், அந்த வீட்டில் போய் துக்கம் விசாரி கூட்டிகிட்டு போவோம், அல்லது ஒரு இல்ல நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போவோம். இப்படி ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கிடுறாங்க. அப்போ அதை வந்து மீற முடியல அவரால். சரி, வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. அப்போ கட்சி திட்டமிடப்பட்ட செயலை வந்து அவரால் செய்ய முடியல. ஒரு தலைவர் இன்றைக்கு வந்து கட்சி வளர்ந்துக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்கிற கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தலைவர் என்பவர் ஓய்வு வேணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். இன்றைக்கி வந்து மலை மாதிரி அவர் படுத்துக்கிட்ட அந்த பெட்டை சுற்றி மலை போல் குவிந்து கிடக்கிறது ஏராளமான புத்தகங்கள். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்ட ஏராளமான எழுத்தாளர்கள் எங்கள் புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. அது அப்படியே அடிக்க கிடக்கு. அவரால் அணிந்துரை எழுதி கொடுக்க முடியல, அந்த புத்தகத்தை வாசிக்க முடியல, நேரம் கிடைக்கல. ரொம்ப நேரம் கிடச்சா இரவில் வந்து மிட் நைட்டில் நடு இரவில் வந்து புத்தகத்தை ஒரு 2 பக்கம் 5 பக்கம் 10 பக்கம் அப்படி படிக்கிறாரு. அது வந்து சரியானதாக இருக்காது. ஒரு தலைவர் வந்து மக்களுக்கான தலைவர் தூங்கணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், புத்தகங்கள் வாசிக்கணும், மேடைக்கு போகணும், கருத்தை சொல்லணும், எல்லோருக்கும் வந்து சூப்பர்வைசிங் பண்ணி வழி நடத்தணும். இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் நிறையா தலைவர்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி என்னென்னா தொண்டனுக்கு தொண்டனாக இருக்கிறாரு, எல்லா தலைவர்களுக்கும் தலைவராக இருக்கிறார். இதில் வந்து அவருக்கான நேரத்தை வந்து ஒதுக்க முடியல. இப்போ ஒரு தலைவர் பார்த்து உனக்கான நேரம் நீ 9 மணிக்கு வா, நீ 10 மணிக்கு வா, நான் வந்து 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படி ஒதுக்கணும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இவரை கேட்காமலே நேரத்தை எடுத்துக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஓய்வே எடுக்காமல் அவர் உழைச்சி கொண்டே இருக்கார்ல, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்? அது அவருக்கு மிகப்பெரிய அவரும் மனுஷன் தானே, நம்மளை மாதிரி வந்து எலும்பாலும் சதையாலும் உருவான ஒரு உடல் தானே. அவருக்கு அந்த வேதனை ரொம்ப இருக்கும். இப்போ என்னென்னா வர்றவங்க ஒரு டிஸ்டன்ஸோடு நிற்க மாட்டாங்க, ரொம்ப ஒட்டி உரசிக்கிட்டு நிற்பாங்க. சில சமயம் அவங்க பேசும்போது கொஞ்சம் வேகமாக பேசும்போது எச்சில்லாம் அவர் மேலே போடும். தள்ளி நில்லு கூட சொல்ல மாட்டார். ஏன்னா தள்ளி நின்று சொன்னால் அவங்க ஏதோ வருத்தப்படுவாங்களோ, நாங்கள் கூட இருக்கவங்க தள்ளி நின்னா கூட கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்றார். ஏன்னா வரக்கூடியவங்க பெரிய ஒரு லேண்ட்லார்டோ அல்லது பெரிய ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோ வரப்போகிறதில்ல. அவங்க வந்தாங்கன்னா அவங்க டீசெண்டாக நின்று பேசிட்டு போயிடுவாங்க. பாமர மக்கள் வர்றாங்க. இவர் தான் எனக்கான தலைவர், இவரை விட்டால் எனக்கு பாதுகாப்பு கிடையாது, எனக்கான தலைவர் என்னுடைய தலைமுறைக்கான தலைவர் அப்படின்ற வந்து அந்த மைண்ட் செட்டில் எல்லாத்துக்கும் உருவாகி போச்சு. அப்போ வர்றவங்க அவர்கிட்ட நெருக்கமாக நின்று பேசணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த இதில் வரும்போது இது தொடர்ந்த எல்லாரும் எங்கே போனாலும் இந்த ஒரு 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 தொந்தரவு இருக்கிறனால, ஒரு அன்பால் உருவான தொந்தரவு இருக்கிறனால அவருக்கு வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மாறுது. ஏன்னா ஒரு தூங்கி எந்திரிச்சார் அப்படின்னா அவருக்கான ப்ரைவேசி இருக்குல்ல, அந்த ப்ரைவேசிக்குள்ளே யாரும் போகக்கூடாது.
அது எனக்கான ப்ரைவேசியாக இருந்தாலும் உங்களுக்கான ப்ரைவேசியாக இருந்தாலும் காலையில் எழுந்திருக்கணும், காலை கடனை முடிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும். அன்றைக்கு இருக்கக்கூடிய நாளிதழ் பத்திரிக்கை என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் வாசிக்கணும். அப்புறம் அன்னைக்கு என்னென்ன ஷெடியூலு, இன்றைக்கி என்ன, எங்கே போகணும், எத்தனை மணிக்கு எங்கே போகணும், என்ன நிகழ்ச்சின்னு கூட இருக்கவங்க கேட்கணும். அதுக்கப்புறம் தான் தொண்டர்களை பார்க்கணும். இங்கே அப்படி இல்லை, தூங்கி எழுந்திரிச்ச உடனே வந்து தொண்டர்கள் கிட்ட வந்துடுறாங்க. அப்போ எல்லாரையும் வந்து சந்திக்கிறது. அப்போ இன்றைக்கு என்ன வேலை திட்டம், சில சமயம் வந்து இங்கே போகணும் அப்படின்ற கூட லேட்டாக தான் அவருக்கு கவனத்துக்கு வருது, மறந்துறாரு. ஏன்னா வந்து கூட்டத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த அழுத்தம் என்பது அவருக்கு உடல் சோர்வையும் கொடுத்துருது, மனச்சோர்வையும் கொடுத்துருது. ஆனாலும் வந்து அதெல்லாம் வெளியே காட்டிக்கிறாம தான் இன்றைக்கு எல்லா இடங்களையும் தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிச்சிட்ருக்கார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமை தலைவர் எழுச்சி தமிழர் தான். அவரை சுற்றி தான் இன்றைக்கு வந்து அரசியல் களமே வந்து தீர்மானிக்கப்படுகிறது. இவர் என்ன முடிவெடுப்பார், யாரோட கூட்டணி வைப்பார், அதுதான் இன்றைக்கு தேர்தல் களமாக இருந்தாலும் அவருடைய முடிவை நோக்கி தான் எல்லா கட்சிகளுடைய முடிவும் வந்து அமைஞ்சிருக்கு. இவ்வளோ சுமைகளுக்கு மத்தியில், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில், இவ்வளோ தடைகளுக்கு மத்தியில் எல்லா வழிகளையும் சுமந்து கொண்டு தன்னை வந்து ஒரு தலை சிறந்த ஒரு ஆளுமையாக இந்த சமூக களத்தில், அரசியல் களத்தில், பண்பாட்டு களத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவன் தன்னை முன்னிறுத்துக்கிறாள். அதுக்கு அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையானது. நான் கூட இருந்து பார்க்குறாருல வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவர் இப்படி தான் அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. 35 இயர்ஸ் 35 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் அவரை இவர் இப்படி தான், நம்ம அண்ணன், நம்ம தலைவர் இப்படி தான் அப்படின்றத 100 விழுக்காடு வந்து என்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆச்சரியப்படுத்துவார். சில சம்பவங்களில், சில வேலை திட்டங்களில், சில நிகழ்வுகளில் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். கூடயே இருக்கிறோம், என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியாது. இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது பிடித்தமானதாகவும் இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு அவருடைய இன்டலெக்சுவல்ஸ், ஒரு அறிவாளி, ஒரு அறிவுபூர்வமான வேலைகளை வந்து அவருடைய பேச்சும் எழுத்தும் நடவடிக்கையும் செயல் திட்டம் அப்படி இருக்கனால ஒரு ஆச்சரியப்படக்கூடிய மனுஷன் தான். அப்போ இவருக்கு என்னென்னா, எல்லோருக்கும் நேரம் ஒதுக்குறனால, இவருக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளாதனால பெரிய ஒரு மன அழுத்தம் வந்து இருக்குது. அதுதான் வந்து தனியாக இருக்கும்போது எங்கள் கூடலாம் சொல்லுவார், அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவார். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் பொது ஊடகத்திலே பேச ஆரம்பிச்சிட்டார். பொது ஊடகத்தில் வந்து இந்த வேலையை வந்து செய்ய முடியல, மாவட்ட நிர்வாகத்தை வந்து உடனே செய்ய முடியல, அதுக்கு என்ன தடை, நீங்கள் தேடி வர்றீங்க, அங்கே கூப்பிட்றீங்க, இங்கே கூப்பிட்றீங்க, வீடு திறப்புலாக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க, காதணி விழாக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க, திருமணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க அப்படின்றலாம் வந்து நெருக்கடி கொடுக்குறனால தான் எனக்கு வந்து இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்றது உனக்கு ஒரு மன வலியாக இருக்குது, சுமையாக இருக்குது, ஒரு மன அழுத்தமாக இருக்குது. அதனால் இது இந்த மாவட்ட நிர்வாகத்தை மறுசீரமைப்பு பண்ணுற வரைக்கும் எனக்கு நேரம் கொடுங்க அப்படின்றத அது ஊடகத்தில் பேசினார். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் வந்து அவர் பங்கு கொண்டுட்ருக்கார். இதை நிப்பாட்டிட்டு கட்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா கட்சியோட டெவலப்மெண்ட்றது எந்த அளவுக்கு இருக்கும்? ஆல்ரெடி பெரிய டெவலப்பான கட்சி தான் நம்ம விசிக. இதை தவிர்த்து இன்னும் பெரிய டெவலப்மெண்ட்னா என்ன பண்ணணும்? மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு நெருக்கடி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, தலைவருக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே வந்து பிரச்சனைக்குரிய மக்கள் தான் இங்கே அதிகம், பிரச்சனையில் கொண்டு வரக்கூடிய மக்கள் தான் அதிகம். தலைவரை பார்த்தாலே அண்ணே அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை அப்படின்றது வந்து பிரச்சனைகளை அதிகமாக வந்து ஷேர் பண்ணுறாங்க தலைவர்கிட்ட. நான் இதை செஞ்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், இது நமக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தகவல் சொல்கிறதுக்கு ஆட்கள் குறைவு. அப்போ அந்த பிரச்சனைகளே வந்து அவரை நோக்கி ஓடிட்டு இருக்கனால கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்கும், அதை கடந்து அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வந்து கையாளணும். இப்போ இது எல்லாமே அவர் கையாளும் போது நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஒரு நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு, நல்லா ஒரு புத்தகங்கள் வாசித்துட்டு, கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ட்டு மேலோட்டமாக ஒரு கமாண்டிங் கொடுத்து, நீ அதை பார் அப்படின்ட்டு ஒரு மேடைக்கு போய் பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள், விவசாய கூலிகள், தொழிலாளர்கள் அவரை நம்பி இருக்கிறனால அவர் வந்து தலைவர் நோக்கெல்லாம் நகர்ந்து தலைவர் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவரும் மக்கள் நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கிறார். அப்போ அந்த நேரம் என்பது அவருக்கு பெரிய ஒரு கிடைக்காத ஒன்றாக அன்றைக்கி உருமாறி போச்சு. ஆனால் அவசியமானது. நீங்கள் கேள்வி கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கிறணும். எங்களை போன்ற ஆட்களுக்கு வேலை கொடுக்குறார், கட்சிகளுக்கு முக்கிய பொறுப்பாளருக்கு ஒரு மேலிட பொறுப்பாளராக கொடுக்குறார். தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு, அன்றாட வரக்கூடிய சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான
அந்த கள்ளங்கள். இப்படி வந்து தொடர்ந்து வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கிறார். வேலை கொடுத்துட்டு அவர் ஓய்வு எடுக்க மாட்டார். இதுதான் சிக்கலுங்க. இந்த வேலையை வந்து கட்சி பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அப்போ அவங்க அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு பார்க்க மாட்டார். அந்த வேலைக்குள்ளே அவர் தலையிடுவார். வேலை நடக்குதா, ஒழுங்காக நடக்குதா, சரியாக நடக்குதா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து உள்ளே நுழைஞ்சு அதை கண்காணிப்பார். அப்போ இப்போ இந்த கண்காணித்தல் இருக்குல்ல, அந்த வேலையோடு தன்னை வந்து இணைச்சிக்கிறார்ல. அவர் 1990 காலகட்டங்களில் ஒன்று சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு இயக்கத்தின் தலைவன் என்பவன் தானும் இயங்கணும், மக்களையும் இயக்கணும். மக்களை இயக்கி கொண்டே தானும் இயங்கணும்னுவார். தானும் இயங்கணும், மக்களையும் இயக்கணும், அவன் தான் ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு. இப்போ 90 காலகட்டங்களில் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இப்போ எனக்கு வந்து அது ரீகால், அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ இவர் என்னென்னா, கட்சிக்காரன்ட்டு வேலையை கொடுத்தாச்சு, ஒரு மாநாடு அறிவிச்சாச்சு, மாநாட்டுக்கான வேலையை செய்வாங்கன்ட்டு அவர் ஓய்வு எடுக்க மாட்டார். அது என்னாச்சு, இது என்னாச்சு, அந்த மாநாட்டு இடத்துக்கு போய் பார்க்குறது, அந்த பொறுப்பாளர்களை கூட்டி வச்சு பேசுகிறது, அந்த மாநாட்டுக்கான வேலை திட்டங்கள் என்ன, அதுக்கான ஆட்களை வந்து அணியப்படுத்துறது, இப்படி எல்லா வேலைகளையும் வந்து அவரே நேரடியாக கண்காணிக்கிறனால இது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு, ஒரு வலிமை தான், கட்சிக்கு வலிமை தான். ஆனால் அவருக்கான ஓய்வு நேரம் என்பது அதில் அடிபட்டு போகுது. அவர் மற்ற தலைவர்கள் மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு தொண்டர்களை சந்திக்கணும், இத்தனை மணிக்கு மேடைக்கு போகணும், இத்தனை மணிக்கு பேசணும் அப்படின்ற சிஸ்டத்துக்குள்ளே இருந்தார்னா இன்னும் வந்து அவருடைய அறிவு கூர்மை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஒரு தொண்டனா தலைவருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், வேலைகளை எங்களுக்கு ஒப்படைச்சிருங்க. கட்சி பொறுப்பாளர்கிட்ட வேலையை இன்றைக்கு வந்து எல்லோருக்குமே எங்களை பக்குவப்படுத்திட்டார். எல்லோருக்கும் எங்களுக்கு வந்து என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன அரசியல் பேசணும், மக்கள்கிட்ட எப்படி அணுகணும், பிரச்சனைகளை எப்படி கையில் எடுக்கணும், அதுக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படின்றத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். இப்போ நாங்கள் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவருக்கான தளபதிகளாக களத்தில் நிற்கிறோம். எங்ககிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டு அவர் ஓய்வு எடுக்கலாம், அவனை ஓய்வு எடுக்க மாட்டார். நாங்கள் என்ன விரும்புகிறோம், அவர் ஓய்வு எடுக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இன்னும் புத்தகங்கள் படிக்கணும், புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதணும், நல்ல இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் அவர் போகணும், பல்வேறு மேடைகளில் வந்து அவருடைய அறிவு கூர்மையை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்தணும். அதுவே வந்து ஒரு ஓய்வு தான். ஒரு புத்தகம் படிக்கிறது, ஒரு மேடையில் உட்காந்து பேசுகிறது அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதை வந்து நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம், இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்குறோம். அப்போ வேலையை வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். வேலை திட்டங்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வெடுங்க. அவரது உடலும் உள்ளமும் வலிமையாக இருந்தால் தான் இந்த சமூகத்துக்கான அந்த ஒரு மாற்றத்தை, அரசியல் அதிகாரம், சாதி ஒழிப்பு என்கின்ற அந்த இலக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியம்னு சொல்லும் போது தான் எனக்கு தோணுது, அவரால் டைமுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட முடியுமா? முன்னாடிலாம் டைம் சாப்பிட மாட்டார். நாங்கள் காலையில் வந்து கேக்கனரில் வடபழனியில் தங்கியிருந்தோம், நான் அவரும் ஒரு வீட்டில். காலையில் நைட்டு தூங்குறது 2 மணி 3 மணி ஆயிரும், இரவு தூங்குவோம். காலையில் அவர் எழுந்த உடனே கழிவறைக்கு போயிட்டு வந்துடுவார். அதுக்குள்ளேயும் வந்து ஒரு வாசலில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒரு டீ தான் குடிப்பார். கடையில் போட்டு டீ குடிப்போம், அது குடிப்பார். சில சமயம் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், அதை சாப்பிட மாட்டார், நேரம் இருக்காது. ஏன்னா ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்க, இவங்க முன்னாடி எப்படி சாப்பிட்றது அப்படின்வார். இப்போ அவர் சாப்பிடாதனால நாங்களும் சில சமயம் பல நேரங்களில் சாப்பிடாம அண்ணன் சாப்பிடல, நம்மளையும் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்து பார்சல் கூட வீணாக வச்சுருக்கோம். காலையில் அப்படியே வந்து இந்த மக்களை சந்திக்கிறது, கட்சிக்காரங்களை சந்திக்கிறது, இப்போட அப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்தது. வரவங்க கூட பிரச்சனையே சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு செவி கொடுத்து அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுல அப்படியே நேரம் கடந்துடும். 10 மணி 11 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த காலை உணவு அடிபட்டு போயிடும், சாப்பிட முடியாது. மதிய உணவு 3 மணி 4 மணி ஆயிரும். இரவு உணவு இப்போல்லாம் நேரம் 10 மணிக்குள்ளே பொதுக்கூட்டத்தை முடிக்கணும். அப்போ 11 மணி 12 மணிக்குள்ளே ஆகும். இவருக்கு 11 மணிக்கு தான் மைக்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசி முடிக்கிறது 12 12 ஆயிரும். அந்நேரம் போய் சாப்பாடு எங்கே போவீங்க? காலையில் உணவு வந்து சாப்பிட்றது இல்லையா, மதியம் வந்து 3 மணிக்கு மேலே சாப்பாடா, எல்லாமே ஹோட்டல் உணவு தான். இரவு வந்து 12 மணி ஆயிடுதா, இதில் வந்து அவர் உடல்நலம் கெட்டுருச்சு. என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்? அதான் வயிறில் நிறைய அவருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அல்சர் பிரச்சனை வந்துச்சு, அந்த கேஸ் அசிடிட்டி வந்துச்சு, நிறைய எண்டோஸ்கோப்பிலாம் எடுத்துருக்கோம் ஹாஸ்பிட்டல் கூட. நான் நிறையா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்கேன், எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்த்துருக்கோம். வயிறு ரொம்ப உப்பிக்கிறோம், ரொம்ப அந்த ஒரு சங்கடமாக இருக்கும் அவருக்கு. அதோட அது பயணிப்பார்.
அந்த உணவுக்கு வந்து அவர் எந்த காலகட்டத்திலும் முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. வர்றவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கிறீங்க, ஏன் தூங்காமல் இருக்கிறீங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாப்பாடை நோக்கி போக மாட்டார். யாரோ பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை என்ன, எங்கேருந்து வர்றீங்க, உங்களுக்கு என்ன தேவை, அப்படி தான் அவருடைய போகும். அவர் பட்னி இருக்கிறார், நாங்களும் நிறைய நேரம் பட்னி இருப்போம். ஏன்னா அண்ணனே சாப்பிடல, தலைவரே சாப்பிடல, நம்ம அவரை விட்டுட்டு எப்படி போய் சாப்பிட்றது, நாங்கள் கூட இருக்கோம், அப்படியே தான் இருப்போம். அப்படியே அது எங்களுக்கு அதுவும் ஒரு கடத்தில் பழகி போச்சு. அவருக்கு வந்து இந்த நேரத்துக்கு சாப்பிடாதனால, நேரத்துக்கு தூங்காதனால உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாயிடுச்சு. முதல்ல வயிற்று பிரச்சனை தான். அக்கா வந்து அவருக்கு ஒரு தடவை பைல்ஸ் வந்துருச்சு. பைல்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டார். அப்போ பில்ரோத் ஆஸ்பத்திரியில் தான் அவரை சேர்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் நான் தான் கூட இருந்தேன் மருத்துவமனையில். 1.5 மாதம் அந்த அங்கே பெட்டில் பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 2 சர்ஜரி நடந்தது. சர்ஜரி பிறகு வந்து ஒரு சரியாயிட்டார். அப்போ தான் வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், போதுமான தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ற இது வந்து அப்போ தான் வந்து அதில் வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு வருது. சரி, ஏன்னா டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடாதனால, இப்படி கண்ட இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டனால உங்களோட ஷெடியூலே வந்து அன்ஷெடியூலாக இருக்குது அப்படின்னு சொன்னனால வேறு வழி இல்லாமல் அப்புறம் அக்காவை கூட்டிகிட்டு வந்தோம். அவருடைய அக்கா வந்து திருமாந்தூர்ன்ற ஒரு ஊர், அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சென்னையில் தங்க வச்சு, அதுக்கு சில பேர் அந்த முன்னேற்பாடை எடுத்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் அந்த முன்னேற்பாடை எடுத்து அக்காவை தங்க வச்சு, அவங்க அக்கா வந்து சமைச்சு உணவு கொடுத்த பிறகு தான் அவர் உடல்நிலை வந்து ஒரு சீரான ஒரு இடத்துக்கு வந்துச்சு. பில்ரோத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் 2வது ஆப்ரேஷனுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருந்தார். அந்த பல்ஸ்லாம் இறங்கி நான் தொட்டு பார்க்குறேன், பாடிலாம் கூலிங் ஆயிடுச்சு, ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப பதறிட்டேன் நான், கண்ணெலாம் கலங்கிடுச்சு, எனக்கெல்லாம் அழுதுட்டேன். ஓடி போய் ஒரு டியூட்டி டாக்டர் கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து பார்த்துட்டு நர்ஸை சத்தம் போட்டாங்க. நர்ஸை திட்டினோன்னா அப்புறம் நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், ஒரு டாக்டரை வந்து சீஃப் அவருக்கு தகவல் சொல்லி வர சொல்லி நைட் 2 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டு காலையில் 7 மணிக்கு தான் 7:30க்கு தான் வார்டு கொண்டு வராங்க. அந்த ஆப்ரேஷன் தேட்டர் வாசல்லையும் நான் உட்காந்துருக்கேன். எனக்கெல்லாம் தாங்க முடியல. அந்த டாக்டர் காலில் விழுந்து கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டேன். எங்கள் அண்ணனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்ட்டு அழுதுட்டேன். அப்புறம் அவர் வந்து எழுப்பி ஒன்றும் இல்லை தைரியமாக இருன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டில் பிளட் ரிலேஷன் கையெழுத்து போடணும்ல, நீங்கள் வந்து யார் குடும்பத்தில் ஒரு மெம்பராக கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து நான் தான் கையெழுத்து போட்டிருப்பேன், தம்பி அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டிருப்பேன். அது இப்போ நினச்சா எனக்குலாம் கண் கலங்கிடும். அந்த மாதிரியான ஒரு ஒரு ரொம்ப ஒரு துயரமான இடத்துலேருந்து மறுபிறவி தான் அவர். அந்த பில்ரோத்துலேருந்து வந்தது வந்து ஒரு மறுபிறவி தான். ரொம்ப அன்றைக்கு வந்து அவர் போராடினார். அந்த பெயின் வலி வந்து அவ்வளோ வலி இருந்தது. ஏன் எதனால் வந்தது? இந்த சமூகத்துக்காக அவர் தன்னை முழுமையாக ஒப்படைச்சனால, உணவை மறந்து உறக்கத்தை மறந்தனால இது மாதிரியான தொந்தரவு, உடல் ரீதியான தொந்தரவு வந்து அவருக்கு வந்துடுச்சு. யாரும் வந்து கேர் பண்ணல. வர்றவங்க வந்து சாப்பிட்டீங்களா தலைவரே, வாங்க சாப்பிடுவோம், ஓய்வு எடுங்க, இதை வச்சுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. வர்றவங்களாம் அவர் என்ன சூழ்நிலை இருக்கான்னு கூட கேட்க மாட்டாங்க. பிரச்சனைகளை சொல்லுவாங்க. பிரச்சனை சொல்லிட்டு அது கடைசியில் அவர்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. ஊருக்கு போகணும், பணம் இல்லைன்னுவாங்க. ஊர்லேருந்து வந்துடுவாங்க, கோயம்பேடில் இறங்கி அங்கேயே நம்ம கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, அந்த கோயம்பேடில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள். அங்கே போய் குளிச்சுட்டு நேராக தலைவர் தேடி வந்துடுவாங்க. பிரச்சனைகளை சொல்லுவாங்க, ஆனால் திரும்பி போகிற காசு இருக்காது. பல நேரம் என்கிட்ட கேட்டிருக்கேன், என்னப்பா எதாவது இருந்தால் கொடுத்து விடுவார். நான் கையில் இருந்தால் ஒரு 100-200 கொடுத்து விடுவேன். அதேமாதிரி அன்றைக்கு அவரை பார்க்க வந்தவங்க யாராவது கையில் காசு இருந்தாங்கன்னா கொடுத்து விடுவாங்க. இப்படியும் பல நாள் வந்து சம்பவம் நடந்திருக்கு. அப்போ வரக்கூடியவங்களுடைய அவங்க பிரச்சனைகளை கேட்கணும், அவங்கள அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இதில் தான் அவருடைய மனம் அப்படி தான் முழுசாக இருந்தனால, எப்படியாவது வந்து இந்த மக்களை வந்து அணியப்படுத்தணும், அமைப்பாக்கணும், அரசியல்படுத்தணும், அதில் தான் அந்த வேட்கை இருந்தனால உடலில் வந்து அவர் கவனம் செலுத்தலை. அதனால தான் அன்றைக்கி அவருக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு பில்ரோத் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து, அதெல்லாம் எனக்கு சில விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தா இப்போ கூட எனக்கு கண் கலங்கிடும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் போராடி தான் வந்து அன்றைக்கு அவர் அதிலேருந்து மீண்டு வந்தார். 1.5 மாத காலம் அங்கே இருந்தார். நான் மட்டும்தான் அங்கே கூட தங்கியிருந்தேன். அது டாக்டர் கான் நினைக்கிறேன், அவர் தான் நைட்டில் இரவில் வந்தார். அவர் காலில் விழுந்து கதறி அழுதுட்டு, எப்படியாவது எங்கள் அண்ணனை காப்பாற்றுங்கண்ணே
அதுக்கப்புறம் தான் வந்து அது தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தினகரன் ஒரு டியூட்டி டாக்டர். ஏன்னா அவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. தினகரன் ஒரு டியூட்டி டாக்டர். அவரும் வந்து தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. பண்ணி ட்ரிப்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி இது பண்ணி போட்டு மேரின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸு இருந்தாங்க. மலையாளி 2 நர்ஸு மலையாளி அவங்க. அவங்க நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தினந்தோறும் என் லைனில் வருவாங்க. உளவுத்துறையிலேருந்து என்ன கண்டிஷன் பண்ணுவாங்க. மஃப்டியில் சில வந்து உளவுத்துறையிலேருந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. அவருடைய கண்டிஷன் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க. என்கிட்டையும் கேட்பாங்க. நல்லா இருக்கா, டாக்டர் வராங்க பார்க்குறாங்க அவருன்ட்டு உளவுத்துறை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் முக்கியமான ஆள், அவருக்கு வந்து நல்லபடியாக மருத்துவம் பண்ணி ஆளை காப்பாற்றி விட்ருங்கன்ட்டு உளவுத்துறை போலீஸே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பேசுனாங்க. இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்லி ஆகணும். பில்ரோத்தில் அவருக்கு வந்து பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு இது பண்ணார்ல. அதுக்கப்புறம் வந்து அவர் தருமபுரியில் ஒரு கார் பரிசீலிப்பு கொடுக்குறாங்க. கட்சியில் வந்து கோவேந்தன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய ஏற்பாட்டில் வந்து ஒரு கார் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்கேருந்து சென்னை மதுரை போகிறாரு. தருமபுரி எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது, அந்த ரூட்டில் வரார். திண்டுக்கல் பக்கத்தில் விபத்து. காரை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் வந்து லாரியில் போய் இடிச்சிடுறாரு. தூக்க கலக்கத்தில் இடிச்சிடுறாரு. பயங்கரமான விபத்து அது. அடித்தா தலைவருக்கு வந்து அந்த காரில் இருக்கக்கூடிய கண்ணாடிலாம் உடஞ்சி, இப்போ அவருக்கு நெத்தியில் தழும்பு இருக்குல்ல, இந்த நெத்தி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காயம் இருக்கும். கண்ணாடி ஃபுல்லாக அவருக்கு உடம்புல அடித்து உடம்பு ஃபுல்லாக ரத்தம். கூட வந்து ஒரு 4-5 பேர் அந்த காரில் இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே அடி. ஆனால் ஒரு விபத்து நடந்துருச்சு. ரத்தம் வந்து உடல் முழுக்க ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சோர்ந்து விழுந்துடாமல் கூட இருக்கக்கூடிய காரில் வந்தவங்களாம் அவங்கள தயார்படுத்திட்டு ஒரு லாரியில் ஏற்றுறாரு. அந்த லாரி அந்த பக்கம் இருந்து அந்த லாரி வந்திருக்கு. அந்த லாரி வேறு யாருமில்ல, என்னுடைய மச்சனம் தான் அவர். பன்னீர்செல்வம் இப்போ தான் இறந்தார். அவர் வத்தலக்குண்டில் இருக்கார். பன்னீர்செல்வம் என்னுடைய மச்சனம் தான் அவர், ஒய்ஃபோட அண்ணன். அவர் பார்த்தோன்னே ஐயோ தலைவராச்சுன்னு சொல்லிட்டு ஏற்றி கொண்டு போய் திண்டுக்கல்லில் வந்து சேர்த்துட்றாங்க. சேர்த்த பிறகு அது பெரிய செய்தி ஆயிடுது. தலைவருக்கு விபத்தில் மாட்டிக்கிட்டாரு, பயங்கர பலத்த காயம் அப்படின்னா எல்லாருமே திரண்டு திண்டுக்கல் ஆஸ்பத்திரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சென்னையில் இருந்துட்டு கதறேன், ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு கதறேன் ரொம்ப. அப்போ இப்போ தேவநாதன் ஒருத்தர் இருக்கார், இந்த வின் டிவி ஓனர் இருக்கார்ல, அவர் கூட இருந்துகிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எப்படியாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு சென்னைக்கு கொண்டு வந்துடுவோம், அங்கேயே இருந்தால் ட்ரீட்மெண்ட்டு சரியாக இருக்காது. அவங்க வந்து மதுரை கொண்டு போய் மதுரையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரெடி பண்ணாங்க. நான் ஒத்துக்கலை. அது வேணானே, நீங்கள் வந்து முயற்சி எடுங்க, தலைவர் வந்து மதுரை ஏர்போர்ட்லேருந்து அப்படியே சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம், ஃப்ளைட்டில் விமானத்தில் கூட்டிகிட்டு வந்துடுவோம், இங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கான ஏற்பாடு பண்ணார். நேரம் வந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரை மதுரைக்கு ஏர்போர்ட்டு கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து நேராக சென்னை கொண்டு வந்தாச்சு. அப்போ ஏர்போர்ட்டுக்கு நான் அவர் போயிட்டோம், அக்காவும் கூட வந்திருந்தாங்க. ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு வரும்போது அக்கா பார்த்து அழுதாங்க, எனக்கெல்லாம் அழுதுட்டேன். அப்புறம் கொண்டு வந்து நேராக மலர் ஆஸ்பத்திரிலாம் போய் சேர்த்தோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் பேரை மாற்றிருக்காங்க நினைக்கிறேன், அடையார் மலர் மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்கோம். சேர்த்தா வந்து ரொம்ப ஒரு மறுபடியும் சர்ஜரி பண்ணுறாங்க. அங்கே திண்டுக்கல் ஆஸ்பத்திரியில் நடந்த சர்ஜரி இங்கே ஸ்கேன் எடுத்து பார்த்த பிறகு அந்த நிறைய கண்ணாடி துகள்கள் வந்து அவருக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கே அப்புறம் அப்படி இருக்குது, அது அங்கே சரியாக எடுக்கலைன்ட்டாங்க. அப்புறம் அங்கேயும் வந்து கையெழுத்து வாங்குறாங்க சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. அப்போ என்ன தான் கூப்பிட்டு ஃபேமிலி மெம்பர் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் போட்டு நான் தான் தம்பின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். போட்ட பிறகு அந்த ஆப்ரேஷன் நடத்துட்டு அந்த கண்ணாடியெல்லாம் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு இவ்வளோ கண்ணாடி அவர்கிட்ட இருந்தது பாருன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அங்கேயே நான் சில நாட்கள் வந்து கூட இருந்தேன். அப்போ இவர் இருந்தார், நம்ம ஜிகே மூப்பனார், தமிழ்நாடு காங்கிரஸுடைய இதில். அந்த மருத்துவமனைக்கு ஃபீஸ் கட்டுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது. அவங்களாம் அந்த சமயத்தில் தலைவர்லாம் கூப்பிட்டு சொல்லி இது பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான சம்பவம். அப்போ அந்த மருத்துவமனையில் 2 பெரும் பிரச்சனை. ஒன்று பைல்ஸில் பாதிக்கப்பட்டு பெல்ரோத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து விபத்தில் மாட்டி மலர் ஆஸ்பத்திரியில் இருந்தது. இந்த 2 மருத்துவமனை சம்பவங்களையும் நான் கூட இருந்து அவரை பார்த்துக்கிட்டேன். இது நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு பெருமைக்காக சொல்ல, அவர் வந்து எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களோடு வந்து இந்த சமூகத்துக்காகவே தன்னை ஒப்படைச்சதுனால ஒரு விபத்தில் மாட்டுறாரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடாதனால பைல்ஸில் வந்து மாட்டி அது உடம்பு வந்து பாதிக்கப்படுது. இப்போயும் வந்து நிறைய தொடர் பயணத்துலனால கால் வீங்கிறது. அது இப்போ எடுத்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லைன்றாங்க, ஆனால் கால் வீங்கிட்டே இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சது.
இப்போ தெரியாமல் அவர் உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. தூக்கமின்மை. தூக்கமின்மை ஒன்று இருக்குது, ஏதாவது வேதனைகள் வலிகள் இருக்குது. இப்போ எனக்கு என் உடம்புக்குள்ளே என்ன செய்யுது அப்படின்றத நான் சொன்னால் தான் தெரியும். வெளியில் பார்க்கும்போது ஒரு திரகாத்தனமாக தெரியும். உடம்புக்குள்ளே என்னென்ன ட்ரபுள் இருக்குன்றது நம்ம வெளியில் சொன்னால் தான் நமக்கு தெரியும். இப்போ அது மாதிரி அவருக்கு ஏதாவது ட்ரபுள் இருந்திருக்கலாம், அதை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். அது முழுக்க முழுக்க அவர் தன்னைத்தானே இந்த சமூகத்திற்கு ஒப்படைத்து உணவும் உறக்கம் இல்லாமல் ஓயாமல் தொடர் பயணத்திலையும் தொடர் போராட்ட களத்திலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதால் அது வந்தது. அது அந்த மாதிரி சூழலுக்கு அவர் ஆளாயிருக்கார். நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும். அது ஒரு எந்த தலைவருமே இது மாதிரி ஒரு சாமானிய மக்களுக்கான களத்தில் நிற்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்போ அம்பேத்கர் கூட அவர் படித்த படிப்புக்கு அவர் இவ்வளோ போராட்ட களங்களை கடந்து வந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய பணி வேறு, அவர் அறிவுபூர்வமான பணி வேறு. ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இருந்து நாட்டவே சேலஞ்சு பண்ணார், அது வேறு. ஆனால் நிறைய போராட்ட களத்தில் இப்போ உருவாக்கி அந்த களத்தில் நிற்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதனால் இந்த பிறவியில் அவரது தலைமையில் ஒரு சமகால தலைவராக அவரோடு பயணிப்பதில் எங்களால் ரொம்ப பெருமையாக இருக்குது. லேட்டாக சாப்பிடுவார். நேரம் கடந்து போய் கண்டதை சாப்பிட்டு வயிறு கெடுத்து கூட நினச்சிட்டு நேரத்துக்கு சாப்பிடுங்க அவங்கன்னு. ஏன்னா இரவு இரவோடு சேர்ந்து சுவரெழுத்து எழுதி வருவார். அப்படிப்பட்ட வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவர் ஒரு அரசுக்கு பணி பண்ண போனாலும் குடும்பம் அந்த அரசு பணியில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை எதிர்பார்த்தாலும் குடும்பத்துக்கு கொடுக்கவே இல்லை. வாங்குகிற சம்பளத்தை அப்படியே இயக்கத்துக்கு தான் கொடுப்பார். இன்றைக்கு எவனோ கதை அளந்துட்டுறான் தமிழ் தேசியம்ன்ற போலி தமிழ் தேசியம் பேசிட்டுறான். உண்மையான தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பில் தான் அடங்கியிருக்கு. இங்கே ஒவ்வொரு தமிழனும் தனித்தனி சாதியாக பிரிஞ்சு கிடக்கும்போது எப்படி நீ தமிழ் தேசியத்தை வென்றெடுப்ப? மோதலே தமிழ் சாதிகளுக்குள்ள தான்.